இதெல்லாம் மக்களே இன்றைக்கி என்ன ரெசிபி ஷார்ட்டில் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒயிட் பம்ப்கினை வச்சு ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வேணுங்கிற அளவு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி அரைச்சுன்ட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சுன்ட்டேன். நீங்கள் வேணாலும் துருவிக்கலாம். அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வெறுனை வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கப் வெல்லம் மட்டும் போதும். ஒரு கடாயில் நெய் விட்டு திராட்சை முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம அரைச்ச விழுதை கொட்டி நல்லா ஒரு 5 to 10 minutes அந்த பச்சை வாசனை போகிற வரலும் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்த பாசிப்பருப்பையும் அவன் தலை மேலே கொட்டுங்க. திருப்பி நல்லா ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா 5 to 10 minutes கொதிங்க. சூப்பராக ஒத்தாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த திராட்சை முந்திரியை போட்டுட்டு காய்ச்சி ஆறுன பாலை வந்து 1 டம்ளர் பால் விட்டேன். சூப்பராக இருந்ததுப்பா வெள்ளை பூசணிக்காய் பாயசம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.